Welcome to all. Today in this session we are going to deal about exercise 1.5 10th standard maths first lesson relations and function. For that lesson exercise 1.5 first sum. First see the question. Using the functions f and g given below, find f composition g and g composition f. Check whether f composition g equal to g composition f. அதாவது என்னன்னா f and g என ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி we have to find f composition g as well as g composition f. f composition g யும் கண்டுபிடிக்கணும், g composition f ம் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டும் ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்கு. சீமா here 5 questions are given. We can do 1 by 1. அதாவது 5 questions கொடுத்துருக்குறாங்க, நம்ம 1 by 1 செய்வோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுகிறேன். f of x equal to x minus 6 g of x equal to x square. கொடுத்துருக்கிற கொஸ்டினை அப்படியே எழுதியிருக்கிறேன். Here first என்ன கண்டுபிடிக்கணும்? f composition g. So f equal to, இது ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? f of g of x. காம்போசிஷன் வந்தால் ஃபர்ஸ்ட் லெட்டரை வெளியே விட்டுட்டு அடுத்த ரெண்டையும் ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும். ஸோ f of g of xனா என்ன? x ஸ்கொயர். ஸோ g of x is x ஸ்கொயர் போட்டோம். அடுத்து என்ன இருக்கு வெளியே? f. அப்போ எந்த ஃபங்க்ஷனை பார்க்கணும்? f ஃபங்க்ஷனை பார்க்கணும். அதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? எக்ஸ் ஸ்கொயர் போடணும். அப்படி தானே? எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போடணும். இந்த இடம் எக்ஸ். இப்போ இதில் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. இதுதான் f காம்போசிஷன் g. லைக்வைஸ் இனி என்ன கண்டுபிடிக்கணும்? g காம்போசிஷன் f. g காம்போசிஷன் f of x equal to, ஃபர்ஸ்ட் லெட்டரை வெளியே விடுவோம், g of f of x equal to g of f of x என்ன? x minus 6. அப்போ என்ன கிடைக்குது? இங்கே வெளியே என்ன லெட்டர் இருக்கு? g இருக்கு. பிராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத என்னவா எடுக்கணும்? x. g of x என்னன்னு தந்திருக்கிறாங்க? x ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எக்ஸுக்கு பதிலாக இதை எடுக்கணும். அப்படிதானே? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா இது என்ன ஆயிரும்? எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஜி காம்போசிஷன் f. அப்போ நமக்கு இந்த ரெண்டுலேருந்து என்ன கிடைக்குது? 1 f காம்போசிஷன் g, 2 g காம்போசிஷன் f. அப்போ ஃப்ரம் 1 and 2 என்ன கிடைச்சாச்சு? ரெண்டும் ஈக்குவலா? இல்லை. f காம்போசிஷன் g நாட் ஈக்குவல் டு g காம்போசிஷன் f. புரியுதா? ஃபஸ்ட்டு f காம்போசிஷன் g கண்டுபிடிக்கணும். வெளியே f இருக்கு. ஸோ எஃப்ல போய் இந்த பிராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத எக்ஸாக நினைக்கணும். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல பிராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத போடணும். சரியா? இனி இதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுகிறேன். f of x equal to 2 by x, g of x equal to 2x square minus 1. Here also first நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? f composition g. அப்போ என்ன போடணும்? of x. f வெளியே விடணும். உள்ள g of x. இப்போ வெளியே f of g of xக்கு என்ன தந்திருக்கிறாங்க? 2x square minus 1. வெளியே என்ன லெட்டர் இருக்குது? இதை ஃபுல்லாக என்னவா எடுக்கணும்? எக்ஸ். வெளியே என்ன லெட்டர் இருக்குது? எஃப். அப்போ எஃப் என்ன? எஃப்ல பாரு 2 பை எக்ஸுக்கு பதிலாக எதை போடணும்? 2x ஸ்கொயர் மைனஸ் 1. புரியுது இல்லையா? அங்கே வெளியே என்ன லெட்டர் இருக்கிறதோ அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத போடணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. அடுத்து அதே மாதிரி இனி என்ன கண்டுபிடிக்கணும்? g காம்போசிஷன் f of x. g வெளியே விடுவோம். f of x. அப்போ g of f of x என்ன இருக்கு? 2 by
எக்ஸ். இப்போ இனி இந்த ஜியில் எக்ஸுக்கு பதிலாக எதை போடணும்? 2/x. இப்போ என்ன கிடைக்கும்? 2 எக்ஸுக்கு பதிலாக 2/x போடுறான் -1. எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் போடணும். இப்போ இனி என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் என்ன? 4 எக்ஸ் ஸ்கொயர் -1. அப்போ என்ன கிடைக்குது? 8/x ஸ்கொயர் -1. இதுதான் ஜி காம்போசிஷன் எஃப். இப்போ என்ன கிடைச்சாச்சு? ஃப்ரம் 1 and 2 இதுவும் என்ன இல்லை? ஈக்குவல் இல்லை. ஃப்ரம் 1 and 2 எஃப் காம்போசிஷன் ஜியும் ஜி காம்போசிஷன் எஃப்பும் என்ன கிடைக்கல? ஈக்குவலாக கிடைக்கல. இனி அதே மாதிரி தேர்ட் சம் கொஸ்டின் எழுதுகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6/3. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸையும் எழுதியிருக்கிறோம். இனி இதை வந்து என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ். அதுக்கு நம்ம என்ன போடுவோம்? எஃப்பை வெளியே போடணும். உள்ள ஜி ஆஃப் எக்ஸ். எஃப்பை வெளியே போட்டாச்சு. ஜி ஆஃப் எக்ஸ்னா என்ன? 3 மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத என்னவா எடுக்கணும்? எக்ஸ்ன்னு எடுக்கணும். வெளியே என்ன லெட்டர் இருக்கு? எஃப். இப்போ எஃப்க்கு போவோம். எஃப்பில் எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6/3. அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ், 2 நம்பரை ஆட் பண்ணுவோம், ப்ளஸ் 9/3. இதுதான் எஃப் காம்போசிஷன் ஜி. டேக் திஸ் இஸ் இக்குவேஷன் நம்பர் 1. இனி இதே மாதிரி எதை கண்டுபிடிக்கணும்? ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இது என்ன விடும்? ஜியை வெளியே விடுவோம். உள்ள எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி வெளியே இருக்கட்டும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தந்திருக்கிறாங்க இந்த இதில்? எக்ஸ் ப்ளஸ் 6/3. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 6/3. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத என்னவா எடுக்கணும்? எக்ஸை எடுக்கணும். வெளியே என்ன லெட்டர் இருக்கு? ஜி. ஜியில் பார்க்கணும். ஜி என்ன இருக்கு? 3 மைனஸ் எக்ஸ். அப்போ 3 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக எதை போடலாம்? எக்ஸ் ப்ளஸ் 6/3. புரியுதாம்மா? அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத எக்ஸை எடுக்கணும். இந்த லெட்டர் என்ன இருக்கு? ஜி இருக்கு. அப்போ எந்த ஃபங்க்ஷனை பார்க்கணும்? ஜி ஃபங்க்ஷனை பார்க்கணும். ஜி ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத போடுறோம். நீ இதை கிராஸ் மல்டிப்ளை. அப்போ என்ன கிடைக்கும்? 9. இந்த மைனஸ் காமன் ஃபார் 2 டேர்ம்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3/3. இப்போ இனி என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ். இந்த ரெண்டை இது பண்ணும்போது ப்ளஸ் 3. ஏன்னா இது ப்ளஸ் 9, இது மைனஸ் 9. ஸோ மைனஸ் 6. ஸோ லார்ஜஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணி லார்ஜஸ்ட்டோட சிம்பிளை போட்டோம். இப்போ ஜி காம்போசிஷன் எஃப் கிடைச்சாச்சு. டேக் திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. பாருங்கள், இதில் என்ன கிடைக்குது? மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 9/3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3/3. therefore என்ன எழுதலாம்? நாட் ஈக்குவல் தான். ஃப்ரம் 1 and 2 எஃப் காம்போசிஷன் ஜி நாட் ஈக்குவல் ஜி காம்போசிஷன் எஃப். இனி அடுத்தது எந்த சம் எழுத போகிறோம்? 4வது சம், 4th சம். கொஸ்டின் எழுதுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 + x, g of x equal to x minus 4. 3 + x, x minus 4. First we can find f composition g. இப்போ என்ன போடுவோம்? f of g of x. f வெளியே இருக்கட்டும். g of x க்கு போடுவோம் x minus 4. இந்த bracket உள்ளதை x எடுப்போம். f வெளியே இருக்கு. ஸோ இங்கே போவோம். 3 + x க்கு பதிலாக x minus 4. ஸோ x மைனஸ் இந்த 3 minus 4 என்ன ஆயிடும்? 1. இதுதான் f composition g. Take this as equation number 1. அடுத்து நீ என்ன கண்டுபிடிக்கணும்? g composition f of x, g of f of x. g வெளியே விடுவோம். f of x என்னன்னு தந்திருக்கிறாங்க? 3 + x. இதை தான் என்னவா எடுக்கணும்? x. அப்போ இனி எந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்? g ஃபங்க்ஷன். g ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? x minus 4.
எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் 3 + x 3 + x -4 ஸோ என்ன கிடைக்கும் x -1 இதுதான் G காம்போசிஷன் F. Take this as equation number 2. ஒன்றாவது ஈக்குவேஷனில் என்ன தான் கிடச்சிருக்கு x -1 ரெண்டாவது ஈக்குவேஷன்லேயும் x -1 therefore நம்ம என்ன எழுதலாம் F composition G equal to G composition F. Take this as in fifth question பாருங்க fifth questionல என்ன தந்திருக்கிறாங்க f of x equal to 4x square minus 1 g of x equal to 1 plus x நீ போடுவோம் என்ன கண்டுபிடிக்கணும் first f composition g f composition g of x equal to f of g of x that is equal to f of g of x கண்ணா 1 plus x equal to இந்த பிராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத என்னவா எடுக்கணும் x எடுக்கணும் வெளியே என்ன லெட்டர் இருக்கு f அப்போ fக்கு போவோம் 4 into x ஸ்கொயருக்கு என்ன 1 plus x the whole square minus 1 4 into ஏன்னா x இருக்கிற இடத்துல 1 plus x போடுறோம் அவ்வளோதான் இப்போ இனி இது என்ன ஆயிரும் இது என்ன ஃபார்முலா இருக்கு ஃபார்முலா a plus b the whole square ஃபார்முலா இருக்கு நமக்கு தெரியும் a plus b the whole square equal to a square plus 2ab plus b square a இருக்கிற இடத்துல என்ன இருக்குங்க 1 b இருக்கிற இடத்துல என்ன இருக்கு x அப்போ ஃபார்முலா எப்படி மாறும் a square 1 square 2 into 1 into b தெரியும் இல்லையா plus b square என்ன 1 square இந்த -1 அப்படியே போடணும் ஸோ 4 into then ஆயிரும் 1 square is 1 2 into 1 2 x அடுத்தது வந்து என்ன வரும் b squareனா x square minus 1 இனி இந்த நம்பரை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் 4 into 1 4 into 2 8x then 4 into x square 4x square minus 1 இதை அரேஞ்ச் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் டேர்ம் 4x ஸ்கொயர் தென் x டேர்ம் 8x ரெண்டு நம்பர் கான்ஸ்டன்ட் இருக்கு 4 minus 1 என்ன கிடைக்கும் 3 இது f காம்போசிஷன் G. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் G காம்போசிஷன் f of x அதுக்கு என்ன போடலாம் G of f of x G of f of x என்ன இருக்கு 4x ஸ்கொயர் minus 1 அப்போ பிராக்கெட் இதை தான் என்னவா எடுக்கணும் x வெளியே என்ன லெட்டர் இருக்கு ஜியில் பாருங்க ஜிக்கு என்ன கொடுத்துருக்கு 1 plus x அப்போ 1 plus xக்கு பதிலாக என்ன போடணும் 4x ஸ்கொயர் minus 1 this minus 1 plus 1 கேன்சல் ஆயிரும் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 4x ஸ்கொயர் அப்போ இது G composition F. Take this as equation number 2. The 1 and 2 என்ன கிடைக்குது not equal from 1 and 2 F composition G not equal G composition F. இதோட இந்த சம் முடியுது ஸோ ஒரு தடவை கூட இங்கே கவனிங்கம்மா F G என ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க we have to find F composition G and G composition F as well as அது ரெண்டு ஈக்குவலானு செக் பண்ணோம் 5 கொஸ்டின்ஸ் இருக்கு 1 by 1 செய்வோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதியிருக்கிறேன் f of x g of x ஃபர்ஸ்ட் we have to find f composition G நமக்கு தெரியும் f composition G கண்டுபிடிக்கணும்னா of x போடணும் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லெட்டரை வெளியே விடணும் f of அடுத்ததை பிராக்கெட்டுக்குள்ளே போடணும் இது ஃபார்முலா ஸோ f of g of x என்ன தந்திருக்கிறாங்க x ஸ்கொயர் அதை போட்டிருக்கிறேன் அப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத எக்ஸ் என எடுக்கணும் எடுத்துட்டு வெளியே என்ன லெட்டர் இருக்கு எஃப்ல எக்ஸுக்கு பதிலாக இந்த பிராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத போடணும் அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் எக்ஸ் ஸ்கொயர் -6 டேக் திஸ் as equation number 1. லைக்வைஸ் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அதுக்கு நமக்கு தெரியும் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி அப்படியே இருக்கட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூவை போடுறோம் அதை என்னவா எடுக்கணும் எக்ஸ்ன்னு எடுக்கணும் எடுத்துட்டு வெளியே என்ன லெட்டர் இருக்கு ஜி அப்போ ஜி ஃபங்க்ஷனில்
எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். ஸோ என்ன ஆயிரும் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இந்த ரெண்டும் ஈக்குவல் இல்லை, அதனால தான் எஃப் காம்போசிஷன் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப். அகெயின் செகண்ட் கொஸ்டின் எழுதியிருக்கிறேன். இதே மாதிரி தான் எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ போட்டிருக்கிறேன். ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத என்னவா எடுக்கணும் எக்ஸ்ன்னு எடுக்கணும். அப்போ எடுத்துட்டு எந்த லெட்டருக்கு பார்க்கணும் எஃப். அப்போ ஃபங்க்ஷன் எஃப்ல எக்ஸுக்கு பதிலாக 2x² மைனஸ் 1 போட்டிருக்கிறோம். இனி ரைட் ஹேண்ட் சைட் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூவை போட்டிருக்கிறேன். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத எக்ஸ்ன்னு எடுக்கணும். ஜி ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 2/x போடுறோம். அதாவது 2 × 2/x த ஹோல் ஸ்கொயர் வரும் மைனஸ் 1. இதை ஸ்கொயர் எடுக்கும்போது 4/x² மல்டிப்ளை பண்ணி அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கிறோம். இந்த ரெண்டு நாட் ஈக்குவல், தர்ஃபோர் என்ன எழுதலாம் எஃப் காம்போசிஷன் ஜி நாட் ஈக்குவல் ஜி காம்போசிஷன் எஃப். அடுத்து மூணாவது கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்கிறேன். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூவை போட்டிருக்கிறேன். ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத என்னவா எடுக்கணும் எக்ஸ்ன்னு எடுக்கணும். வெளியே என்ன லெட்டர் இருக்கு எஃப். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 3 - x போட்டிருக்கிறேன். வேற எதையும் மாற்றக்கூடாது, எக்ஸை மட்டும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத போடணும். +6/3 நீ அரேஞ்ச் பண்ணும்போது இது +3 இது +6 என்ன ஆயிட்டுன்னா 9 ஆயிட்டு. நீ இதே மாதிரி எதை கண்டுபிடிக்கணும் ஜி காம்போசிஷன் எஃப், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ தெரியும். என்ன தந்திருக்கிறாங்க எக்ஸ் +6/3, அதான் ஜி ஆஃப் எக்ஸ் +6/3. ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத என்ன எடுக்கணும் எக்ஸ்ன்னு எடுக்கணும். நமக்கு ஜி ஆஃப் இருக்கு. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன தந்திருக்கிறாங்க 3 - x என தந்திருக்கிறாங்க. ஸோ 3 - எக்ஸுக்கு பதிலாக இதை போட்டிருக்கிறேன். எல்சிஎம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கிறோம். இதுலையும் ஈக்குவேஷன் 1ல் என்ன கிடைச்சதுன்னா -x + 9/3, இது -x + 3/3 ரெண்டு ஈக்குவல் இல்லைன்னு போட்டாச்சு. நீ நாலாவது கொஸ்டின் எழுதியிருக்கிறேன். எஃப் காம்போசிஷன் ஜிக்கு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூவை போட்டிருக்கிறோம். ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத எக்ஸ்ன்னு எடுக்கணும். வெளியே என்ன லெட்டர் எஃப். எஃப்ல எக்ஸுக்கு பதிலாக x - 4 போடணும். இனி அரேஞ்ச் பண்ணணும். இது +3 இது -4, அப்போ என்ன ஆயிட்டு -1. நீ அதே மாதிரி ஜி காம்போசிஷன் எஃப், அதில் வெளியே என்ன லெட்டர் இருக்கு ஜி இருக்கு. இப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு என்ன தெரியும் x - 4, எக்ஸுக்கு பதிலாக இந்த 3 + x போடணும். அதான் 3 + x -4 கேன்சல் பண்ணும்போது அரேஞ்ச் பண்ணும்போது x - 1. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் x - 1 இங்கேயும் x - 1. ஸோ வி கேன் ரைட் எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப். நீ ஃபிஃப்த்து கொஸ்டின் எழுதியிருக்கிறேன். இதில் எஃப் காம்போசிஷன் ஜி கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ தெரியும், ப்ராக்கெட்டுக்குள்ளாடி போட்டிருக்கிறோம். அப்போ இனி இந்த எஃப்ல இந்த எக்ஸ் வார இடத்துல எதை போடணும் 1 + x, அதுதான் 4 × 1 + x. இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதனால ஸ்கொயர் -1. வேற எதையும் மாற்றக்கூடாதுமா. அந்தந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத போடணும். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட். a + b த ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா தெரியும் a² + 2ab + b². இங்கே a இருக்கிற இடத்துல 1 இருக்கு, b இருக்கிற இடத்துல x. இந்த 4 வெளியே அப்படியே தான் இருக்கும். இந்த ஃபார்முலாவில் a², அதாவது 1² + 2 × a, ஏன்னா 1, bனா x + b², bனா x² -1 வெளியே இருக்கு. இந்த அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கிறோம். இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். அடுத்து அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு தெரியும் எப்போவுமே ஃபஸ்ட்டு பவரில் பெருசு x² டேர்ம், அடுத்து x டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 இடத்துல இருக்குது. 4 - 1 அதுதான் 3. நீ ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸு, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் இனி என்ன வருது ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். நமக்கு தான் தெரியும் ஜி ஆஃப் எக்ஸ்னா என்னன்னு தெரியும் 1 + x. அப்போ 1 + எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் 4x² - 1 ரெண்டு கேன்சல் ஆகும். இப்போ நமக்கு என்ன கிடச்சி 4x². இந்த ரெண்டு ஈக்குவல் இல்லை. எனவே நம்ம என்ன எழுதலாம் எஃப் காம்போசிஷன் ஜி நாட் ஈக்குவல் ஜி காம்போசிஷன் எஃப். ஸோ எல்லா ப்ராப்ளத்துலையும் பார்த்துக்கோங்கம்மா, ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத எக்ஸ்னை எடுக்கணும். எடுத்துட்டு வெளியே என்ன லெட்டர் இருக்கிறதோ அந்த ஃபங்க்ஷனில் இந்த எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இதோட இந்த சம் முடியுது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.